ரொம்பவே இப்போ சமூக வலைதளங்களில் வரலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தா பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களினுடைய இந்த திருமண பற்றி தான். ஏன்னா முதல்ல எல்லாருமே ஃபேக்குன்னு நினச்சாங்க. அப்புறம் பிரியங்கா அவர்களே சொன்னதுக்கு அப்புறமாக அதை உறுதிப்படுத்தினாங்க. இதையெல்லாம் தாண்டி வசி அவர்களை பற்றி ஏராளமான விமர்சனங்கள் வச்சுருந்தாங்க. அதுக்கெல்லாம் பிரியங்கா பதிலடி கொடுத்துருந்தாங்க. வயதோ இல்லை தோற்றமோ இல்லை இளமையோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் முக்கியம் கிடையாது. நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கவர்களையும் அன்பாக, அரவணைப்பாக, அதே போல் அக்கறையாக பார்த்து கொள்ளக்கூடிய அந்த குணம் தான் வேணும் அப்படின்னு ரொம்பவே ஓப்பனாக பேசியிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக எனக்கு வசி தெரிஞ்சார், அதனால தான் அவரை திருமணம் பண்ணியிருக்கிறேன், எனக்கும் ஒன்றும் சின்ன வயது கிடையாது அப்படின்னு ரொம்பவே தெளிவுபடுத்தியிருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் வசி அவர்களுக்கு பிரியங்கா வீட்டிலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்போது நான் என்ன இதெல்லாம் கேட்டேனா அப்படின்னு வசி கேட்டிருக்காரு. உடனே அவங்க வீட்டு தரப்பினரிடமிருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நாங்கள் எங்களுடைய கடமை செஞ்சுருக்கோம், இது உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இது எங்களுடைய கடமை, இப்படி வச்சாதான் எங்களுக்கு மதிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா அவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமாக வசி அவர்கள் அதை அக்செப்ட் பண்ணியிருக்காரா. நிறைய நகைகள், அதே போல் அவங்களுக்கு தேவையான பாத்திரங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க சீர்வரிசையாக பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு வசி அவர்கள் எவ்வளவோ சொல்லியும் கூட பரவாயில்லை, இது எங்களுடைய கடமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி பல நெகட்டிவான விமர்சனங்களை வச்சாலும் பலர் என்ன சொல்லி வராங்கன்னா, நீங்கள் நல்லபடியாக வாழணும், இந்த திருமணமாவது உங்களுக்கு நல்லபடியாக அமையணும் அப்படின்னு அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ குட் பேட் அக்லி திரைப்படம் வெளியாச்சு. அதில் தன்னுடைய பாடல்களை பயன்படுத்திட்டாங்கன்னு இளையராஜா அவர்கள் 5 கோடி நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அதற்கு இப்போ என்ன சொல்லியிருக்கிறாரு ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படின்னா, நாங்கள் முறையாக எல்லாமே வாங்கிட்டு உரிமம் இப்போ யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட என்ஓசி வாங்கிட்டு தான் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி அதையும் நாங்கள் சமூக வலைதளங்களையும் பதிவிட்டிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. எதற்காக இப்போ இளையராஜா இப்படிலாம் பண்ணுறாருன்னு பலர் கேட்டு வந்துட்டுருக்காங்க. பிரபலங்களாக இருக்கக்கூடிய வேணுகோபால் அதே போல் ஜிவி பிரகாஷ் அப்படின்னு பலருமே பல கருத்துக்களை சொல்லி வராங்க. இதையெல்லாம் தாண்டி என்ன ஒரு இதில் ரொம்பவே பியூட்டியான விஷயம்னா, அவங்க என்ஓசி வாங்கிட்டு தான் பண்ணியிருக்காங்க. அப்போ இது யார் மேலே இருக்கக்கூடிய தவறு அப்படின்னு கேட்குறாங்க. பாடல்கள் உரிமம் இருக்கிறவர் கேட்குறதுல தப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் இப்போ அவருடைய பாடல்களை இளைய தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கணும், அவங்களுடைய வரிகள் போகணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் இப்படிலாம் கூட எல்லாரும் கேள்வி கேட்பாங்களா அப்படின்னும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.